අපි බලය ගන්නකොටත් ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් එක්ක යම් එකඟතාවයක තිබුණු ආණ්ඩුවක් තමයි අපිට ලැබුණේ. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு அரசாங்கமே எமக்கு கிடைத்தது. சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டில் பல நன்மைகள் இருக்கின்றன. நிதி முகாமைத்துவத்துக்கு அமைய எமது அடிப்படை கணக்கில் 2.3% வைப்பை பேண வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. ஈட்டும் அனைத்து நிதியையும் செலவிட முடியாது. 2.3% வைப்பை கட்டாயமாக பேண வேண்டும். இந்த கட்டமைப்பில் சில வருடங்கள் பயணித்தால் மிகவும் வலுவான பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதன் பிரதிபலனாக என்ன நடந்தது? வருமானத்தில் எதையும் மிச்சப்படுத்தவில்லை. அதனால் 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் அரசாங்கத்தின் நிதி திரைசேரியில் 80,000 கோடி செலவிடப்பட்டிருந்தது. அவ்வாறு சென்றமையால் வங்கி கட்டமைப்பும் வீழ்ச்சியடைந்தது. 133% வட்டி அறவிடப்பட்டது. 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் வங்கி கணக்கில் உள்ள தொகைக்கு மேலதிகமாக பயன்படுத்தப்படும் நிதிக்கான வட்டி 33% அதிகரிக்கப்பட்டது. திரைசேரியில் இருந்து 80,000 கோடி செலவிடப்பட்டது. எனினும் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 1,20,000 பணம் வைப்பிடப்பட்டுள்ள கணக்குகளுடனேயே புதிய வருடத்தை ஆரம்பித்தோம். 1,20,000 கோடி ரூபாய் எமது வைப்பில் இருக்கிறது. சுயாதீனமான நிறுவனமாக செயற்படும் இலங்கை மத்திய வங்கி மாற்று வழியில் சிந்திக்க வேண்டும். பொருளாதார சந்தையை முகாமைத்துவம் செய்வதற்காக நிதியை உள்ளிருக்க வேண்டுமா அல்லது சந்தைக்கு நிதியை விடுவிக்க வேண்டுமா என்பதை இலங்கை மத்திய வங்கியை தீர்மானிக்க வேண்டும். அதற்கமையவே நிதியை அச்சிடுவதா அல்லது சந்தையில் உள்ள நிதியை திரைசேரிக்கு எடுத்துக் கொள்வதா என்பதை தீர்மானிக்க முடியும். அவ்வாறான மிகச்சிறந்த தீர்மானங்களை எடுத்தோம். அவ்வாறான தீர்மானங்களால் நமக்கு தேவையான ரூபாவை ஈட்டிக் கொண்டோம். அதுவே நமக்கு இருந்த பாரிய சவாலாக உள்ளது. அதற்கடுத்தபடியாக எவ்வாறு டாலரை அதிகமாக ஈட்டிக் கொள்வது என சிந்தித்தோம். முதலாவது பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தோம். ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். நமது நாட்டு வரலாற்றில் அதிகூடிய ஏற்றுமதி வருமானத்தை 2025 ஆண்டே ஈட்டினோம். டாலரை ஈட்டிக் கொள்ளும் மற்றும் ஒரு மாற்று வழி இருக்கிறது. அதுவே முதலீட்டாளர்களை ஈர்த்துக் கொள்வது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த நாட்டுக்கும் சட்டங்கள் மீறப்படும் நாட்டுக்கும் முதலீடுகள் இலகுவாக கிடைக்காது. 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் அனைத்து முதலீட்டாளர்களும் நாட்டை விட்டு சென்றனர். யாரும் வருகை தரவில்லை. மீண்டும் மற்றொரு போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நமது பொருளாதாரம் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியிருந்தது. நிதி முகாமைத்துவம் தொடர்பான நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியிருந்தது. அவ்வாறு செயற்பட்டால் மாத்திரமே நேரடியாக முதலீடுகளை ஈர்க்க முடியும். 2025 ஆண்டு முதலீடுகளில் $1 பில்லியன் ஈட்டினோம். 2026 ஆண்டில் அதனை விடவும் அதிகூடிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளோம். இலங்கை வரலாற்றில் 2023 ஆண்டு வரை 7 தடவைகள் மாத்திரமே நடைமுறை கணக்குகள் நேர்வீதத்தில் இருந்தன. எமக்கு கிடைக்கும் டாலருக்கும் எம்மிடமிருந்து செல்லுகிற டாலருக்கும் இடையில் பாரிய வேறுபாடு காணப்பட்டது. அன்றாடம் மறை பெருமானமே பதிவானது. 2025 ஆண்டு $1.7 பில்லியன் வருமானத்தை ஈட்டினோம். இவையே பொருளாதாரத்துக்கான வறட்சியின் குறியீடுகள். எனவே பொருளாதார தரவுகளுக்கு அமைய உயர்மட்டத்தில் நீடிக்கிறோம். எனினும் மற்றொரு சவால் இருக்கிறது. கடைசி மட்ட ஏழை மக்களுக்கு பொருளாதாரத்தின் நன்மைகள் சென்றடையவில்லையாயின் தரவுகளுக்கு அமைய உயர்மட்டத்தில் இருப்பதால் பலனில்லை. ஏழை மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதே எமது நோக்கம். எனினும் இதற்கு முன்னரான நோக்கம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கவில்லை. பொருளாதாரத்தினூடாக கிடைத்த வெற்றி சில குடும்பங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது. பொருளாதாரத்தினூடாக கிடைக்கும் வெற்றியை கடைசி நிலை ஏழை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கம். எனவே டிட்வா புயலால் 1,20,000 வீடுகள் சேதமடைந்தன. அதேபோன்று 6,000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மீள குடியேற முடியாத இடங்களையும் அடையாளப்படுத்தியுள்ளது. அனைத்தையும் இணைத்து பார்த்தால் 20,000 வீடுகளை புதிதாக நிர்மாணிக்க வேண்டியுள்ளது. அதற்காக $100 பில்லியன் செலவிட வேண்டும். அதன் பின்னர் வீடுகளை புனரமைக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் நமக்கு 350 மில்லியன் கடனையும் 100 மில்லியன் நிவாரணத்தையும் வழங்கியுள்ளது. அந்த 450 மில்லியனுக்காக திட்டங்களை இந்தியாவிடம் கையளித்துள்ளோம். பல்வேறு பாலங்களை நிர்மாணிப்பதற்கு உதவுவதாக சீனா உறுதியளித்துள்ளது. சேதமடைந்துள்ள பாலங்களை அடையாளப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். அதேபோன்று தனிப்பட்ட ரீதியில் பல்வேறு தொழில் வல்லுநர்களும் நிதி உதவி வழங்கியுள்ளனர். சிலர் காணிகளை பெற்றுக் கொடுத்தனர். எனவே மக்களுக்கு சிறந்த வாழ்வினை ஏற்படுத்திக் கொடுப்பதே எமது நோக்கம். விவசாயிகள் வியாபாரம் අපිට උදව් කරා සමහර ඉඩම් දුන්නා. විශාල සහභාගීත්වයක් මේකට තියෙනවා. ඉතින් අපේ කාර්යය තමයි මේ මිනිස්සුන්ට මේට වඩා හොඳ ජීවිතයක් උරුම කරලා දෙන්න ඕන.